அப்பொழுதுதான் அந்த 7.5 சனி முடிந்தது அப்படின்னு அவர்கள் நினைத்து கொண்டிருந்தாருங்க. இம்மிடியட்டாக இவர்களுக்கு 4ஆம் இடத்தில் சனி வந்து அர்த்தாஷ்டம சனியாக அமர்ந்து நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகளையும் வம்பு வழக்குகளையும் கொடுத்து இப்பொழுதுதான் கொஞ்சம் சமாதானம் ஆனாங்க. ஆனதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு பெருசாக மூமெண்ட் கிடைக்கல. சுக்கிரன்கிறவர் இங்கு 12ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்போது விரயஸ்தானாதிபதி மறைகிறார். விரயஸ்தானாதிபதி பலம் இழக்கிறார் அப்படின்னு சொல்கிறது ஒரு குட் நியூஸு, ஒரு பாசிட்டிவான நியூஸு. ஆனால் இதே நேரத்தில் இதை நம்ம இப்படியும் எடுத்து பார்க்கணும். பிறகு இந்த சுக்கிரன் ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுதுதான் இந்த கடனோ வம்போ வழக்கோ ஏதோ ஒரு விஷயம் பெருசாக ஒரு விஸ்வரூப ஒரு வளர்ச்சியை பெற்று இவர்களுக்கு ஏதாவது ஒரு டென்ஷனை முதலில் கொடுக்கும் கண்டிப்பாக. ஆனால் இவங்களுக்கு இதில் என்ன ஒரு ப்ளஸ் அனைத்து விஷயமும் உங்களுக்கு மேலும் மேலும் தூக்கி கொடுக்கும். பிறகு இதே சுக்கிரன் என்பவர் குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது கண்டிப்பாக இந்த கூட்டணியானது உங்களுக்கு 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தை பார்ப்பதனால் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பணம் வரும். இதை எப்படி எடுத்துக்கலாம்? துளாராசியை எடுத்துக்கொள்வோம். இதுநாள் வரை துளாராசிக்காரர்களுக்கு என்ன பிரச்சனை இருந்ததுன்னா, இவர்களுக்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் வந்து குரு அமர்ந்திருந்தார். இந்த 8ஆம் இடம்ங்கிறது நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல போய் லாக் ஆகிறது, ஏதாவது ஒரு பிரச்சனையில் நம்மளாவே போய் மாட்டிக்கொள்வது, இதெல்லாம் பார்த்தோம்னா 99% பொருளாதாரம் ரீதியாகவும், ஒரு சிலருக்கு ஹெல்த் சம்பந்தமாகவும், சிலருக்கு வம்பு வழக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருந்தது. ஆனால் துளாராசிக்காரர்கள் ராசியாதிபதி சுக்கிரன்கிறதுனால இதெல்லாம் அவர்கள் வெளியில் சொல்ல முடியல, ஆனால் மெல்லவும் முடியல சார். அப்படிங்கிறது தான் சார் எங்களுடைய உண்மையான சிச்சுவேஷன். எப்பொழுதுமே அக்கௌண்ட்டில் பணம் வைத்திருக்கக்கூடிய நாங்கள் இப்போ ஏதோ ஒரு கடனில் இருப்பது, ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருப்பது அப்படிங்கிற மாதிரி மாட்டிக்கிட்டோம் சார். இப்போ ராசிக்கு எங்களுக்கு குரு பார்வை வந்துருச்சு சார், எல்லாம் பிரமாதமாக சொன்னார்கள். ஆனால் அப்படி வந்த பிறகும் ஒன்றுமே எங்களுக்கு நடக்கவே இல்லையே சார், ஏன் அப்படின்னு கேட்டால், இவர்களுக்கு இத்தனை நாள் 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் இவர்களுக்கு அதிபதியாக இருந்தாலும் இவர்களுக்கு இந்த செவ்வாய்ங்கிற கிரகம் 10ஆம் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமாக கேம்ப் போட்டுட்டார். அவர் நீசம், அவர் வக்கரம், அவர் பின்னாடி போனது, அப்புறம் முன்னாடி வந்ததுன்னு சொல்லி இவர்களே நிறைய இடங்கள்ல பின்னாடி போக வேண்டியது, முன்னாடி வர வேண்டியதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக ஒரு பிரச்சனை முடியும், பிறகு அடுத்த பிரச்சனை, ஒரு பிரச்சனை முடியும், பிறகு அடுத்த பிரச்சனைன்னு போய் நன்றாக லாக் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டார்கள். இப்போ செவ்வாய்ங்கிற கிரகம் கோச்சாரத்தில் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வந்து விட்டது. இவர்களுடைய ராசிக்கு இப்பொழுது குரு பார்வை கிடைத்து விட்டது. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த ராசியாதிபதி சுக்கிரன் வெற்றி ஸ்தானாதிபதி கூட்டணி இவர்களுக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில். இப்போ மூல நூட்களில் இது 2 கிரகமும் எதிரின்னு சொல்லப்பட்டாலும் இவர்களுடைய பாக்கியஸ்தானத்தில் வந்து அமர்வது என்பது இவர்களுக்கு மேலும் இந்த பாக்கியம் அப்படிங்கிறது, இந்த அதுக்கும் மேலே அப்படின்லாம் ஏதோ ஒரு படத்தில் சொல்கிறாங்க பாருங்க, அதை போல் மேலும் மேலும் இவர்களுக்கு அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக வருகிறது. அப்போ பாக்கியம்னாவே நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு நல்ல ஒரு இஸ் வெரி கிஃப்டட் பர்சன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த கிஃப்ட்டுங்கிறது உங்களுக்கு ஒரு லக்ஸரியாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், சுபகாரியமாக இருக்கலாம். அதாவது உங்களுக்கு அது ஒரு கிருபா கடாட்சம் அப்படின்னு சொல்வது போன்ற ஒரு அமைப்பு. இதன் மூலம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வருமானம் அப்படிங்கிறதை நீங்கள் மேலும் மேலும் பெறுவீர்கள். ஏன் அப்படின்னா, முதலில் செவ்வாயின் நட்சத்திரம் இவர்களுக்கு தனஸ்தானாதிபதியின் நட்சத்திரத்தில் இந்த சுக்கிரனின் பயணம் அப்படிங்கிறது இவர்களுக்கு தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் இந்த 3த்திலும் ஒரு அபிவிருத்தி என்பது ஏற்படும். இப்போ உங்களுக்கு பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாவே கடன் அடையக்கூடிய அமைப்பு,
ராசியாதிபதி 3ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தை சமசப்தமமாக பார்க்கக்கூடிய அமைப்பு. அப்போ ஒரு வெற்றி அப்படின்னு வந்துட்டாலே அந்த வெற்றிக்கு பின்னாடி நாம் கடனை அடைப்பது, வம்பு வழக்கிலிருந்து வெளிவருவது, தோல்வியிலிருந்து நாம் இது நாள் வரை துவண்டு போன இடங்களில் மீண்டும் ஜெயிப்பது அப்படிங்கிறது எல்லாமே இட் கோஸ் பை இட் செல்ஃப் வித்தவுட் சேயிங் என்று சொல்வதை போன்ற ஒரு அமைப்பாக வருகிறது. பிறகு இந்த சுக்கிரன் என்பவர் ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். இந்த இடம்தான் இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன் அப்படின்னா, குறிப்பாக இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு தான் திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் அதிபதி. அப்போ இவர்களுடைய கிட்டத்தட்ட அந்த ஜென்ம நட்சத்திரத்தின் மேல் பயணம், அதுவும் காற்று ராசி, அதுவும் காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானம். இந்த கூட்டணி ஏற்படுவது இவர்களுக்கு பாக்கியஸ்தானம், காலபுருஷனுக்கு வெற்றி ஸ்தானம். அப்போ அந்த 9ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய அனைத்து விஷயங்களும் இவர்களுக்கு மின்னல் வேகத்தில் நடக்கும். விருச்சிக ராசியை எடுத்துக்கொள்வோம். விருச்சிக ராசியை பொறுத்தவரை இது நாள் வரை இவர்களுக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வந்து அமர்ந்து இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் போன்ற விஷயங்களை கொடுத்து கொண்டு தான் இருந்தார். இப்போதான் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து சனி பகவான் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறது. ஸோ இந்த 2.5 வருஷமாக தான் கொடுத்தாரா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக 7.5 சனி நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுதுதான் அந்த 7.5 சனி முடிந்தது அப்படின்னு அவர்கள் நினைத்து கொண்டிருந்தாருங்க. இம்மிடியட்டாக இவர்களுக்கு 4ஆம் இடத்தில் சனி வந்து அர்த்தாஷ்டம சனியாக அமர்ந்து நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகளையும் வம்பு வழக்குகளையும் கொடுத்து இப்பொழுதுதான் கொஞ்சம் சமாதானம் ஆனாங்க. ஆனதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு பெருசாக மூமெண்ட் கிடைக்கல. என்ன காரணம்னா, இவங்க ராசியாதிபதி செவ்வாய் கடகத்தில் ஒரு 6 மாதம் கேம்ப்பு போய் அவர் ரெட்ராகிரேஷன் ஆகி நீசம் அடைந்து அவர் திரும்பவும் மிதுனத்துக்கு போய் திரும்பவும் இப்பொழுது கடகத்துக்கு வந்து இப்பொழுதுதான் அவர் கோச்சாரத்தில் சிம்மத்திற்கு வந்து அமர்ந்திருக்கிறார். இப்போ ராசியாதிபதி 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் வந்திருக்கிறார். ஆனால் வழக்கமாக 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதனால் வெளிக்கொண்டு வர வேண்டிய ஒரு ஆற்றலை கொண்டு வர முடியாததன் காரணம் என்ன அப்படின்னா, செவ்வாய் கேதுவுடன் கன்ஜக்ஷன், கேதுவுடன் சேர்ந்திருக்கிறார். இப்போ இனிமே தான் இவர்களுக்கு படிப்படியாக லாபங்கள், அனுகூலங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். இது காலகட்டங்களில் இவர்களுக்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இதில் ஒரு மைனஸ் என்னன்னா, தவறான இன்வெஸ்ட்மெண்ட்டை இவர்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். இதில் ப்ளஸ் என்னன்னா, குரு அப்படிங்கிறவர் இவர்களுடைய 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார். இப்போ இந்த குருவுடன் சுக்கிரன் சேரப்போகிறார். விருச்சிக ராசியை பொறுத்தவரை சுக்கிரன்கிறவர் இங்கு 12ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்போது விரயஸ்தானாதிபதி மறைகிறார். விரயஸ்தான அதிபதி பலம் இழக்கிறார் அப்படின்னு சொல்கிறது ஒரு குட் நியூஸு, ஒரு பாசிட்டிவான நியூஸு. ஆனால் இதே நேரத்தில் இதை நம்ம இப்படியும் எடுத்து பார்க்கணும். என்னென்னா, 7ஆம் அதிபதி 8ஆம் வீட்டுக்கு செல்கிறார். அப்போ இந்த 7ஆம் அதிபதி என்னென்ன குறிகாட்டுகிறார்? லைஃப் பார்ட்னரை குறிகாட்டுகிறார். அப்புறம் வந்து பிஸ்னஸ் பார்ட்னரை குறிகாட்டுகிறார். இந்த 2 விஷயத்திலும் ஏதாவது ஒரு சிக்கல், ஒரு சறுக்கல் வராமல் பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம். எப்படின்னா, இந்த காலகட்டங்களில் ஏதாவது லைஃப் பார்ட்னருக்கு சின்ன சின்ன உடல்நிலை கோளாறு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். வியாபார கூட்டாளி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுறேன்னு சொல்லியிருப்பார், கடைசி நிமிஷத்தில் அவர் பண்ணாமல் கையை விட்டு விடுவார், கையை விரித்து விடுவார். அதை நம்பி நாமளும் ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்துருப்போம். பிறகு அந்த கமிட்மெண்ட்டை நாம் ஹானர் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக ஏற்படும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஆண்களுக்கு சுக்கிரன் என்ற கிரகம் பெண்களை குறிகாட்டுவதனால் நாம் ரொம்பவும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும்.
தனுராசியை எடுத்துக்கொள்வோம். ஒரு பக்கத்தில் தனுராசிக்காரர்கள் எல்லாமே சார் எங்களுக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு, இது அர்த்தாஷ்டம சனி தானே சார், இத்தனை நாள் நாங்கள் தான் எங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு வந்து அமர்ந்திருந்தார், எங்கள் ராசியாதிபதியே 6ஆம் இடத்துல போய் அமர்ந்ததுனால நாங்களாகவே ஒரு பிரச்சனையில் போய் நல்லா அழகாக குறி வைத்து மாட்டிக்கிட்டோம் சார், எங்களை வந்து அவங்க பொறி போட்டு தான் பிடிச்சாங்களா இல்லை நாங்களாகத்தான் அப்படி போய் மாட்டினோமா அப்படின்னு பார்த்தால் நிறைய இடங்களில் நிறைய கடன் பிரச்சனைகளில் தனுராசிக்காரர்கள் அவர்களாகவே போய் சிக்கி கொண்டார்கள் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ இவங்களுக்கு என்னன்னா, இந்த ராசியாதிபதி குருங்கிறவர் 7ஆம் இடத்தில் வந்து ராசியை பார்க்கிறார். இப்போ நிறைய கடனாக இருக்கட்டும், இல்லை நோயாக இருக்கட்டும், இல்லை வம்பு வழக்காக இருக்கட்டும், இல்லை கோர்ட்டு கேஸாக இருக்கட்டும், இது எல்லா விஷயத்திலும் ஒவ்வொரு முடிச்சாக ஓப்பன் ஆகக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் இதெல்லாம் ஏன் நடக்கலை அப்படின்னா, இவர்களுக்கு இத்தனை நாள் அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் கிட்டத்தட்ட 6 மாதமாக கடகராசியில் செவ்வாய் அமர்ந்து விட்டார். அதனால என்னன்னா, ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை, அது முடிஞ்சா அப்புறம் அடுத்த பிரச்சனை அப்படின்னு தொடர்ச்சியாக நிறைய பிரச்சனைகள் இவர்களை துரத்தி கொண்டே இருந்தது. இப்போ செவ்வாய் வெளியில் வந்துட்டாரு. சார் நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் சார், 4ஆம் இடத்துல சனி சார், அவர் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்கிறாங்க சார், அதாவது அஷ்டம சனியில் பாதி எஃபெக்ட் ஆமே சார் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரிகிறது. இது நேரத்தில் 4ஆம் இடத்தில் சனி வக்ரம், அப்போது இது ஒரு கசப்புக்கு கசப்பு, ஒரு நெகட்டிவ்க்கு நெகட்டிவ் எப்படி பாசிட்டிவ் ஆகிறதோ இந்த காலகட்டம், அதாவது நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரை இந்த அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ராசியாதிபதி ராசியை பார்க்கிறார். அப்போது பாவகாதிபதி பாவகத்தை பார்ப்பது பாவக புஷ்டி, அவரே சுகஸ்தானாதிபதியாக வந்து அவரே குருவாகவும் வந்து அது குரு பார்க்க கோடி நன்மைன்னு வந்து இதெல்லாம் எப்படின்னா பிரதர், குரு உங்களை 5ஆம் பார்வையா 9ஆம் பார்வையா இப்படி சைடில் பார்க்கறது, இப்படி சைடில் பார்க்கறதெல்லாம் இல்லாமல் நேர் சமசப்தம பார்வையாக பார்ப்பது அப்படிங்கிறது நிறைய பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு. இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ராசியாதிபதி லாபஸ்தானாதிபதியின் சேர்க்கை அது நிவர்த்தி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் வந்து அமர்கிறது. சுகஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதியின் சேர்க்கை அதுவும் நிவர்த்தி ஸ்தானத்தில் வருவதனால் கண்டிப்பாக தனுராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் டெவலப்மெண்ட் ஏற்படக்கூடிய காலமாக வரும். மகர ராசியை எடுத்துக்கொள்வோம். மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, 7.5 சனி டோட்டலாக விட்டுருச்சு, ஆனால் எங்களுக்கு பெருசாக டெவலப்மெண்ட் வரலையே, ஒருவேளை குரு 6ஆம் வீட்டில் மறைஞ்சது தான் அதுக்கு காரணமா? ஏன்னா 7.5 சனியில் நாங்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டது, அதிகமாக டேமேஜ் ஆனது, டோட்டல் கொலாப்ஸு, சிக்கி சின்ன பின்னமானது, அதில் பாதாளத்துக்கு போனதுக்கு அப்புறம் திரும்ப வருவோமா வரமாட்டோமா அப்படிங்கிற அளவுக்கு சீன் க்ளோஸ் அப்படின்லாம் இப்போ சொல்கிறாங்க பாருங்கள். அதுதான் எங்களுடைய நிலைமைங்கிறது நீங்களே பல இடங்களில் சொல்லியிருக்கிறீங்க, அதை நாங்கள் 100க்கு 100 ஒத்துக்கிறோம். இப்போ தான் சனி பயிற்சிங்கிறது முடிஞ்சிருச்சே பிரதர், ஏன் பிரதர் இன்னும் பெருசாக என் கைக்கு எதுவுமே வரலையே பிரதர் அப்படின்னா, இவங்களுக்கு 7ஆம் இடத்தில் இது நாள் வரை இவர்களுடைய லாபஸ்தான அதிபதி நீசம். இப்போ இவங்களுக்கு லாபத்தை கொடுக்க வேண்டிய அந்த செவ்வாய் வந்து 7ஆம் இடத்துல போய் லாக் ஆயிடுச்சு. இப்போ இதே செவ்வாய் 8ஆம் இடத்துல வந்துருச்சு. ஆனால் இதில் இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, 8ஆம் இடத்தில் செவ்வாய் கொடுக்க வேண்டிய ஒரு டேமேஜை இப்போ மகர ராசிக்கு கொடுக்காது. இது ஒரு பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ். ஏன் அப்படின்னா 8ஆம் இடத்தில் செவ்வாய் என்பவர் கேதுவுடன் சேருகிறார் பிரதர். இதில் கேதுங்கிறவர் என்ன பண்ண போறாருன்னா ஷ்ரிங்கிங், தன்னுடன் எந்த கிரகம் சேருகிறதோ அதனுடைய ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் அதனை சுருக்கி விடுவார். இப்போ 8ஆம் இடத்துல நமக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய சுக்கிரன் கேதுவுடன் சேர்ந்துட்டதுனால
செவ்வாயை கேது அப்படிங்கிறவர் இப்போ 8ஆம் இடத்துல நமக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய செவ்வாய் கேதுவுடன் சேர்ந்துட்டதுனால செவ்வாயை கேது சுருக்கிடுவார். ஓ, அப்போ கேது தான் நம்மளை காப்பாத்துறாரா? சூப்பர் பிரதர், அப்போ கேதுவுக்கு ஒரு ஓ போடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. இப்போ ராசிக்கு 3ஆம் இடத்தில் இவர்களுக்கு சனி என்பவர் வக்கரம்ங்கிறதுனால தீவிரமாக முயற்சி செய்வார்கள். இந்த குரு சுக்கிரன் கூட்டணி இவர்களுக்கு அந்த 8ஆம் இடத்தில் என்ன, இப்போ இந்த குரு சுக்கிரன் கூட்டணி இவர்களுக்கு 6ஆம் இடத்தில் என்ன செய்ய போகிறது அப்படின்னு பார்த்தா, ஒரு விதத்தில் இவர்களுக்கு குருங்கிறவர் கெட்ட கிரகம். இப்போ கெட்டவன் கெட்டு போகட்டும், கெட்டவன் கெடட்டும். இப்போ குரு மறைகிறதுங்கிறது இவர்களுக்கு ஒரு விதத்தில் நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ மகரம் கும்ப ராசிகளுக்கெல்லாம் குரு நல்லா இருக்கிறத விட மறைகிறது தான் பெஸ்ட்டு. அதுவே இவர்களுக்கு ஒரு ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ சுக்கிரன் மறையுதே, 6ஆம் இடத்துக்கு வருதே. அப்போது இந்த 6ஆம் இடம்ங்கிறது 7ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடாச்சே. அப்போது 7ஆம் வீடுனா கலத்தரம், மேரேஜ். அப்போது 7க்கு 12ன்னா கணவன் மனைவி உறவில் ஏதாவது சிக்கல், சண்டை. பிரதர், அதெல்லாம் எப்பொழுதுமே இருக்குது பிரதர், புதுசாலாம் ஒன்றும் இல்லை பிரதர், இந்த சுக்கிரனால அதெல்லாம் வரப்போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கொஞ்சம் வழக்கமாக இருப்பதை விட ஒரு நூல் ஜாஸ்தி ஆகும். அப்போ என்ன பண்ணணும்? மகர ராசிக்காரர்கள் மௌன விரதம், நான் வாயை திறக்க மாட்டேன், பேசாமல் இருக்கணும். ஓவராக ரியாக்ட் பண்ணினா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன உறவு முறை சிக்கல் கணவன் மனைவிக்குள் வரும். இந்த ஒரு மைனஸ் தான் மைனஸ், ஆனால் இதுக்கு பின்னாடி நிறைய ப்ளஸ் இருக்குது. கும்பராசியை எடுத்துக்கொள்வோம். இது நாள் வரை கும் கும் என்று அடி வாங்கி கொண்டிருந்தார்கள் கும்பராசிக்காரர்கள். இப்போ அதே கும் கும் என்று அடியை திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக வந்துருச்சு. எல்லா கும்பராசிக்காரர்களுக்கும் நன்றாக என்ன தெரியும் அப்படின்னா, இவர்களுக்கு குரு பார்வை கிடைத்து விட்டது. 7.5 சனியில் பார்த்தோம்னா கடைசி 2.5 தான் போயிட்டுருக்கு. இப்போ அந்த கடைசி 2.5லையும் சனி வக்கரம் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில். ஏன் பிரதர் கும்பராசிக்கு எல்லாமே நல்லா தானே பிரதர் சொல்கிறீங்க, ஒன்றுமே ஏன் பிரதர் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு கேட்டால், இவர்களுக்கு 6ஆம் இடத்தில் இவர்களுடைய ஜீவனாதிபதி செவ்வாய் தன்னால் டேமேஜ் ஆயிடுச்சு. டேமேஜ்னா நீசம் அடைஞ்சிருச்சு. அதனால் இவர்களுக்கு தொழில் முயற்சி வெற்றி அப்படிங்கிறது எதுவும் வரவில்லை. இப்போ செவ்வாய்ங்கிறவர் இவர்களுக்கு 7ஆம் வீட்டில் கேதுவுடன் சேர்ந்திருக்கிறது. அதனால் செவ்வாய் 7ல் இருக்கக்கூடிய அந்த ரஃப்பு டஃப்பை பொதுவாக கொடுக்குற மாதிரி கொடுக்காது. அதனுடைய அந்த நெகட்டிவிட்டி ஷ்ரிங்க் ஆகிடும். ப்ளஸ் பாயிண்ட்டு இவர்களுக்கு இப்போ குரு பார்வை விட்டது. இவர்களுக்கு சுகஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதியின் சேர்க்கை பஞ்சமஸ்தானத்தில், பாகியாதிபதி லாபாதிபதியின் சேர்க்கை அதுவும் பஞ்சமஸ்தானத்தில். இதெல்லாம் சேர்ந்து லாபத்தை பார்க்கிறது. பிரதர் புரியல பிரதர், திரும்பவும் நீங்கள் ஜோதிடம் படித்திருக்கீங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய வேர்டாக சொல்கிறீங்களே அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம சொல்லும் பொழுது தான் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சுகஸ்தானாதிபதி தனம், தனம்னா காசு, தனஸ்தானாதிபதி, இது ரெண்டும் சேருதுனாவே ஒரு உயர்வான சேர்க்கையாத்தான் ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. இது பஞ்சமம்னா 5ஆம் இடம்னா பூர்வீகம்னா புத்திஸ்தானம்னா புத்திரஸ்தானம்னா மந்திரஸ்தானம்னா எல்லாமே ஒன்று தான். இதெல்லாம் சேர்ந்து நமக்கு லாபத்தை பார்க்கிறது பிரதர். அப்போது லாபம்ங்கிறது ஏற்படுது. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம்னா 9, 11 அதிபதிகளின் சேர்க்கை, தனாதிபதி லாபாதிபதியின் சேர்க்கை அப்படிங்கும் பொழுது எந்த ஃபார்முலாவில் போய் வந்தாலும் இது லாபம் லாபம் லாபமாகத்தான் வருகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் லாபம் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இதனை அவர்கள் நன்றாக உபயோகித்து கொள்ளலாம். இந்த சுக்கிரன்கிறவர் முதல்ல என்ன பண்ணுவார் அப்படின்னா,
செவ்வாயின் நட்சத்திரமான மிருகசீஷத்தில் சஞ்சாரம் செய்வார். அப்போது நட்சத்திராதிபதி செவ்வாய்ங்கிறது இவர்களுக்கு இந்த இடத்தில் 7ஆம் இடத்தில் வர்றதுனால நிறைய தொடர்புகள் மூலமாக, இடம் மூலமாக, பூமி மூலமாக, சகோதரர்கள் மூலமாக, ஒரு இடத்தை விற்பதன் மூலமாக, புதுசாக ஒரு இடம் வாங்குவதன் மூலமாக, முயற்சிகள் மூலமாக வெற்றி, அதன் மூலம் லாபம், அதன் மூலம் அபிவிருத்தி என்பது கண்டிப்பாக ஏற்பட்டுத்தான் ஆக வேண்டும். இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இப்போ சுக்கிரன் அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னா ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். அந்த காலகட்டங்களில் குறிப்பாக இந்த அவிட்ட நட்சத்திரமும் கும்பராசியில் வரும். இந்த அவிட்டத்துக்கு ராகுவின் நட்சத்திரம்ங்கிறது சம்பத்து தாரை. ஒருவேளை கும்பராசியில் சதய நட்சத்திரமாக இருந்தால் அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலேயே அந்த சுக்கிரன் பயணிப்பதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு பிரமாதமான காலகட்டம். ஏன் அப்படின்னா நிறைய நபர்களை நாம் ஈர்க்கக்கூடிய ஒரு காந்தம் போல், ஒரு மேக்னெட் போல் இந்த கும்பராசியுமே காற்று ராசி தான். இந்த கூட்டணி ஏற்படக்கூடிய 5ஆம் இடமுமே காற்று ராசி தான். அப்போது நிறைய புதிய நபர்கள், புதிய தொடர்புகள் இதெல்லாமே இந்த டிஜிட்டல் மீடியா மூலமாக தான் வரும். ஏன் அப்படின்னா இந்த ராகுவின் நட்சத்திரத்தின் மேல்தான் இந்த சுக்கிரனின் பயணம். இது காற்று ராசி. இப்போ இந்த ராகு குறிகாட்டுவதே இந்த டிஜிட்டல் மீடியா தான். டிஜிட்டல் மீடியாவில் நமக்கு ஃபோன் வரும், அதன் மூலமாக நம்மளை ஏதாவது ஒரு இடத்துல முதலீடு செய்ய சொல்லுவாங்க, பெரிய கடன் கொடுக்குறேம்பாங்க. நாமும் அதை நம்பி போய் முதலீடு செய்து விடுவோம், பிறகு நாம் மாட்டிக்கொள்வோம். இல்லைன்னா புது ஃப்ரெண்ட்ஷிப்பு, புது தொடர்பு இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம். ஆனால் நாம் கொஞ்சம் அங்கே கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் இருப்பார்கள். மீனராசியை எடுத்துக்கொள்வோம். சார், மீனராசிக்காரங்க நாங்கள் இனிமேல் ஜோதிடமே பார்க்கறது இல்லைங்கிற மாதிரி ஆயிட்டோம். 7.5 சனி எங்களுக்கு இப்போ நடு சனி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நடு சனி முடிஞ்சதுக்கப்புறம் வேணா கூட நாங்கள் பலன்கள் பார்க்கலாமா? ஏன்னா எப்படி பார்த்தாலும் நடுவுன்ற சனி அப்போது நம்மளை கொண்டு போய் நடுவு ரோட்டில் நிப்பாட்டிடும் இப்படின்னு தானே சார் எல்லாருமே சொல்கிறாங்க. எங்களுக்கு ஏற்கனவே 12ஆம் இடத்துல சனி எங்களை எவ்வளவு தூரம் டேமேஜ் பண்ணணுமோ பண்ணி முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நமக்கு தான் டேமேஜ் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லையே சார். என்ன சார் இதுக்கு மேலே பிரச்சனைகள், கஷ்டங்கள் வரப்போகுது? நம்ம தான் எல்லா பிரச்சனைகளையும் மொத்தமாக பார்த்துட்டோம். பேங்க்லலாம் எவ்வளோ பணம் இருக்குன்னு அக்கௌண்ட் பேலன்ஸ்லாம் நாங்கள் செக் பண்ணுறதே இல்லை சார். ஏன்னா இருந்தால் தானே சார் நம்ம செக் பண்ணணும். இல்லாததை போய் எதுக்கு சார் நம்ம செக் பண்ணணும்? ஏதோ உங்களால் முடிஞ்சால் மீன ராசிக்கு ஏதோ ஒரு ஆறுதல், பலன் சொல்லலைனாலும் பரவாயில்ல சார், ஒரு ஆறுதலாக ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. முதல்ல ஒரு விஷயத்தை மீனராசிக்காரர்கள் நன்றாக புரிஞ்சுக்கணும். என்னென்னா ராசியில் இருக்கிற சனி இந்த பலன் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சனி வக்ரம். இப்போ ஜூலை மாதம் 13ஆம் தேதியே சனி வக்ரம். அப்போது சாட்டர்ன் இஸ் அண்டர் ரெட்ராகிரேஷன்னா நம்மளை நோக்கி வரக்கூடிய ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம் நமக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுது. அப்படின்னா நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரை உங்களுக்கு அந்த நடுரென்ற சனி இல்லை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு இது ஒரு ஃபஸ்ட்டு நியூஸு. இதுவும் குட் நியூஸாக நீங்கள் வச்சுக்கோங்க. ரெண்டாவது குட் நியூஸ் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா, இத்தனை நாளாக இவங்களுக்கு பாக்யாதிபதி, தனஸ்தானாதிபதி செவ்வாய் நீசம் அடைஞ்சு நெகட்டிவில் போய் ரெட்ராகிரேஷனில் போய் அவர் கடகத்துக்கும் மிதுனத்துக்கும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தார். இப்போ செவ்வாய் வெளியில் 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் கேதுவுடன் சேர்ந்திருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல வெற்றிகளையும் வாய்ப்புகளையும், போட்டி தேர்வுகளில் வெற்றி இதெல்லாம் கொடுப்பதற்கு தயாராக இருப்பது இப்போ இவங்களுக்கு 2வது ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ ராசியாதிபதி குரு அவருக்கு 4ஆம் இடத்துல போய் அர்த்தாஷ்டம குருவாக இருந்தாலும் இவர் நமக்கு 2 விஷயத்த ஸ்ட்ராங்காக பண்ணுறாரு. குரு எப்பொழுதுமே இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு தான் மேன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். 10ஆம் இடம்னு தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட், மேன்மைங்கிறத அவர் ஏற்படுத்தித்தான் ஆகணுங்கிறது அவருடைய விதி. பொதுவாக 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நமக்கு என்னென்னலாம் ஆப்பு வைப்பாரோ, என்னென்னலாம் டென்ஷன் கொடுப்பாரோ, என்னென்னலாம் நம்மளை டேமேஜ் பண்ணுவாரோ, என்னென்னலாம் நமக்கு ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு கொடுப்பாரோ,
அது எதுவுமே கொடுக்காமல் குரு தனது 9ஆம் பார்வையாக ராகுவை பார்ப்பது நமக்கே தெரியாமல் பல விஷயத்தில் நமக்கு ஒரு ப்ளஸ். இந்த விஷயமெல்லாம் ஒரு அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்களால மட்டும்தான் தோண்டி எடுக்க முடியும். இப்போ இந்த சுக்கிரன் குரு கூட்டணியாக எடுத்துக்கிட்டோம்னா தனஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானாதிபதியின் கூட்டணி. சுபாவத்தில் சுக்கிரன் என்பவர் முக்கால் சுபர். சார் மீனராசிக்கு அவர் அஷ்டமாதிபதி தானே சார் அப்படின்னா, அவர் அஷ்டமஸ்தானத்தில் வந்தும் பொழுதுதான் அவர் அஷ்டமாதிபத்தியத்தை கொடுப்பார். சுக்கிரன் உங்களுக்கு உங்கள் ராசியிலேயே உச்சமடையக்கூடிய இடம். களத்திர காரகன் சுக்கிரன், அவர் தான் காதலுக்கும் காரகனாக வருகிறார். அவர் தான் உல்லாசத்துக்கும் காரணமாக வருகிறார். உல்லாசம் அப்படின்னாவே ஒரு நல்ல ஃபுட்டு அனுபவிக்கிறதா இருக்கலாம், ஒரு கம்ஃபர்ட்டான வாகனங்கள் வாங்கிறதா இருக்கலாம், ஒரு லக்ஸுரியான விஷயங்களை நாம் கையில் எடுத்து வைத்து கொள்ளும் பொழுது நம்மளுடைய தரம் மேலும் மேலும் உயருகிறது. அப்போ நம்ம தரம் உயரும் பொழுது நமக்கு நிறைய வெற்றிகளும் வாய்ப்புகளும் அதற்குண்டான நபர்களும் நம்மை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் மேலும் மேலும் நமக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. இது 4ஆம் வீட்டில் சுக்கிரனின் பயணம்ங்கிறது முதலில் செவ்வாய் நட்சத்திரத்தில் வரும் பொழுது இவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்களுக்கு தனம் பாக்கியம், இதில் வெற்றி ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரனின் பயணம் இந்த தனம் பாக்கியம் இது ரெண்டுத்தையும் மேலே தூக்கி விடும். அப்போ தனம்னா குடும்பம், வாக்கு, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, கடனை அடைப்பது. ஒரு பாக்கியம்னா லக்ஸரியான விஷயங்கள் வாங்குவது. இது எல்லாமே கண்டிப்பாக நடந்துதான் ஆக வேண்டும். நட்சத்திராதிபதி செவ்வாய் இவர்களுக்கு 6ஆம் இடத்தில். அதனால் கண்டிப்பாக இவர்களுக்கு ஒரு அபிவிருத்தி என்பது ஏற்படும். பிறகு இதே சுக்கிரன் ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் இவர்களுக்கு இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது வரும். ஆனால் இதில் எல்லாமே நிறைய ப்ளஸ்ஸும் வரும் மைனஸும் வரும். இவர்கள் மைனஸை அவாய்டு செய்துட்டு ப்ளஸ்ஸை எடுத்துக்கொள்ள வேண்டிய அமைப்பு வரும். ஏன்னா இதே காலகட்டங்களில் இவங்களுடைய ராசியாதிபதி குருவும் அதே ராகுவின் நட்சத்திரமான திருவாதிரையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ நிறைய நெகட்டிவ் வாய்ப்பையும் ராகுங்கிறவர் நம்மை தூண்டி விடுவது போல், ஆசை காண்பிப்பது போல், தொழிலில் புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது போல், ஒரு புது பார்ட்னர் வருவது போல் நம்மை ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ இது 4ஆம் இடம்ங்கிறது நமக்கு சுகம், கம்ஃபர்ட், லக்ஸரி, சுகஸ்தானம். குறிப்பாக இங்கே சுக்கிரன் அப்படிங்கிறவர் இந்த நடு வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய தொடர்புகளையும் நிறைய கான்டாக்டையும் சில நேரங்களில் இல்லீகல் தொடர்பையும் ஏற்படுத்துவார். இப்போ வரக்கூடிய விஷயங்கள் முதலில் பூதாகரமாக வருவது போல் வரும். ஆனால் கடைசி நேரத்தில் நமக்கு கட்டாகிவிடும். அப்படிங்கிறதுக்கு காரணம் நம்ம ராசியாதிபதி குரு. இப்போ நிறைய பிரச்சனைகள்லேருந்து நாம் வெளியே வந்து விடுவோம். இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த நட்சத்திராதிபதி ராகுவை குரு பார்க்கிறார். அந்த குரு பார்வை மட்டும் இல்லாமல் இருந்தால் இந்த ராகு என்பவர் நம்மை கொலாப்ஸ் செய்து விடுவார். இப்போ இது நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. பிறகு இதே சுக்கிரன் குருவின் நட்சத்திரமான புனர்வசு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நமக்கு தொழில், நமக்கு அபிவிருத்தி, நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட், நமக்கு டெவலப்மெண்ட் இவை அனைத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போது நமக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட் வருகிறது. 1-2 மைனஸ் பாயிண்ட் வந்தாலும் அந்த மைனஸ் பாயிண்ட்டையும் குரு நமக்கு கண்ட்ரோல் செய்து விடுவார். இதெல்லாம் நம்ம ப்ளஸ்ஸாக எடுத்துக்கலாம். மைனஸ் பாயிண்ட்னு பார்த்தோம்னா, இந்த குரு சுக்கிரன் கூட்டணிங்கிறது 4ஆம் இடம் மார்பு ஸ்தானம். அப்போ அந்த மார்பில் கொழுப்பு சேராமல் நாம் பார்த்து கொள்ளணும். ஃபிட்னஸாக இருப்பது, வாக்கிங் செய்வது, ஓரளவுக்கு முடிந்தவரை உணவு கட்டுப்பாடு ரொம்பவும் முக்கியம். இந்த மாதிரி நேரத்தில் தான் யாராவது ஒருத்தங்க விதவிதமாக, சார் இது சவுத் இண்டியன், இது நார்த் இண்டியன், இது சென்ட்ரல் இண்டியன், இது ஈஸ்ட் இண்டியன் அப்படின்னு விதவிதமாக ஸ்வீட்ஸாக கொண்டு வந்து கொடுப்பார்கள். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஸ்வீட்டை தூக்கி போடவும் மனசு இல்லாமல் அதை பார்க்கும் பொழுது நமக்கு அதனை சாப்பிட வேண்டும்னு நம்மை தூண்டிவிடும். இதனால் குறிப்பாக இந்த டயபெட்டிக் பேஷண்ட்டில் இருக்கிறவங்க, இந்த மாதிரியான நபர்கள்லாம் ரொம்பவும் கவனமாக உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கொள்ள வேண்டும். சில நேரத்தில் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும். சார் அதெல்லாம் எப்பொழுதுமே வரும் சார் அப்படின்னா, இந்த நேரத்தில் கொஞ்சம் தூக்கலாக வரும். இதற்கு பயிற்சி, முயற்சி தான். எல்லா விஷயத்துக்கும்
மௌனமாக இருப்பது, டென்ஷன் ஆகாமல் இருப்பது, ஒருவர் பேசும் பொழுது இன்னொருத்தர் அமைதியாக இருப்பது, இதெல்லாம் தான் புத்திசாலித்தனம். ஒருத்தர் பேச இன்னொருத்தரும் பேச போனால் பிரச்சனை என்பது கொஞ்சம் பெரிதாகிவிடும். நீங்கள் கொஞ்சம் கண்ணியமாக உங்களை கட்டுப்படுத்தி கொண்டால் இந்த கூட்டணி 10ஆம் இடம்ங்கிற தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதனால் தொழில் ரீதியாக நிறைய முயற்சிகள், வெற்றிகள், வெளிநாட்டில் போய் நாம் முடக்கமாகாமல் நஷ்டமாகாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த குரு சுக்கிரன் கூட்டணி என்பது ராசியாதிபதி வெற்றி ஸ்தானாதிபதியின் கூட்டணியாக ஏதோ இத்தனை நாள் நாங்கள் தங்கத்தை போய் அடகு வச்சோம், வெள்ளியை போய் அடகு வச்சோம் அப்படின்னு சொன்ன நபர்கள் எல்லாம் ஏதோ 1 கிராம் தங்கமாவது 1 கிராம் வெள்ளியாவது வாங்கக்கூடிய ஒரு சுப அமைப்பின் கூட்டணியாக உங்களுக்கு சுகஸ்தானத்தில் வந்து லாபத்தை, அதாவது வெற்றியை, அதாவது தனத்தை, அதாவது ஜீவனத்தை கொடுத்து தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதாக இருப்பதனால் தொழில் மூலம் அபிவிருத்தி என்பது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய காலகட்டம். இதனை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைப்பிலிருங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சார் நிறைய நல்ல நல்ல தகவல்கள்லாம் சொன்னீங்க சார், இன்னும் 2 லைன் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, அடுத்து கோச்சாரத்தில் சனி செவ்வாய் சமசப்தமமாக பார்க்க போகிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சனி செவ்வாய் பார்வையை பிரத்யேகமாக ஒவ்வொரு ராசிக்கும் நாங்கள் ஒவ்வொரு காணொளியாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த மாதம் நாங்கள் சிங்கப்பூர், மலேசியா, பிறகு அடுத்த மாதம் துபாய் நாடுகளுக்கும் கன்சல்டேஷனுக்காக வருகிறோம். ஒருவேளை உங்களுக்கு எங்களிடமிருந்து ஏதாவது சேவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் வாட்ஸ்அப்பில் உங்களது தேவையை பதிவிடுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.